ஆண்டவர் என்னைக்குமே எழும்பி ஐயோ என் பையன் என் பொண்ணு வாழ்க்கையில எல்லாம் சொதப்பிருச்சு, என்னால இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு நாளும் கடவுள் வருத்தப்பட்டதா சரித்திரமே இல்லைங்க. ஏன்னா எல்லாத்திலையும் மாற்றுகிற வல்லமை, சக்தி, ஆற்றல் படைத்தவர் கடவுள். கடந்து நிற்கிறவர் கடவுள். ஒரு 3 மரம் ஒன்னா சேர்ந்து வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு மரம் ரொம்ப அழகா இருக்கும், வாசனை நிரம்பியது. அந்த மரத்துக்கிட்ட உன்னுடைய கனவு என்னன்னு கேட்டா அந்த மரம் சொல்லிச்சான், ராஜா வீட்டு அரண்மனையில விலையேறப்பட்டதை சுமக்கிற அந்த ஜுவல் பாக்ஸா நான் மாறணும்னு சொல்லிச்சான். இன்னொரு மரத்துக்கிட்ட என்ன பண்ண போறேன்னு கேட்டா அந்த மரம் சொல்லிச்சான், எனக்கு ஒரு கனவு இருக்குது, பெரிய பெரிய ராஜாக்கள் போகிற பெரிய ஒரு படகா கப்பலா நான் மாறணும்னு சொல்லிச்சான். 3வது மரத்துக்கிட்ட நீ என்ன செய்யணும்னு சொன்னா அது சொல்லிச்சான், என் மேல எனக்கு பெருசா ஒன்றும் கனவு இல்லை, நான் உயரமா வந்து ராஜாக்கள் படுக்கிற அல்லது அவர்கள் இளைப்பாறுகிற ஒரு இடமா நான் ஒரு கட்டிலா இருந்தா கூட போதுங்க அப்படின்னு சொல்லிருச்சான். அன்பானதுடைய பிள்ளைகளே, முதல் மரம் நல்லா வளர்ந்து அருமையா வந்த போது அதை கட் பண்ணி கொண்டு போய் அந்த ஜுவல் பாக்ஸா மாத்துவாங்கன்னு பார்த்தா மாட்டு தொழுவத்துல மாடு சாப்பிடுற தீவனம் சாப்பிடுற அந்த மாட்டு தொழுவத்துல அதை கொண்டு போய் சிறிய இதா பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொரு மரம் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை கொண்டு போய் வெட்டி ஒரு சின்ன படகா வச்சு கடல்ல விடல, ஒரு பெரிய குளத்துல விட்டாங்க. இன்னொரு மரம் ஒன்னத்துக்கும் உதவாதுன்னு வெட்டி ஓரமா போட்டு விட்டாங்க. என்ன நடந்துச்சு, ஒரு நாள் அந்த மாட்டு தொழுவமா மாறின அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு அம்மா வராங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, திடீர்னு வலி ஏற்படுது. வேற வழி இல்லாம பிறந்த குழந்தைய தூக்கி அந்த மாட்டு தொழுவத்தில் வச்சுட்டாங்க. வச்ச பிறகு பாத்தீங்கன்னா உலகமே அந்த குழந்தைய தேடி வருது. கிழக்குல இருந்து சாஸ்திரிகள்லாம் வந்து பொண்ணு ஆபரணங்களை, தூப வர்க்கத்தை கொண்டு வந்து கிஃப்டா ப்ரெஷியஸ் எல்லாத்தையும் அந்த குழந்தைகிட்ட அந்த தொழுவத்துல வைக்கிறாங்க. அப்பதான் அந்த மரத்துக்கு புரிஞ்சுச்சான், வாவ், ராஜாதி ராஜாவை என் மேல தூங்க வச்சுட்டாரு, உலகம் போற்றுகிற அரும் பொருளை நான் சுமக்கிறேன்னு நினைச்சிட்டான். அடுத்தது கப்பலாக நினைச்சு படகா மாறிச்சு பாத்தீங்களா. ஒரு நாள் இயேசு அந்த பக்கமா வந்த போது அங்க இருந்த பேதுருடைய படகை இந்த படகுல கூப்பிட்டு இந்த படகுல ஏறி அவரு பிரயாணம் பண்றாரு. திரளான மீன்களை அவர் பிடிக்கிறாரு. இந்த அற்புதத்தை எல்லாம் இயேசு அந்த படகுல நின்று தான் பண்றாரு. கப்பலா மாறி இருந்தா கூட கிடைக்காத சந்தோஷம் இந்த சின்ன படகா மாறின அந்த மரத்துக்கு சந்தோஷம் கிடைச்சுதான். ரோட்டோரமா போட்டு வச்சாங்களே, அந்த மரம் எதுக்கு தெரியுமா பயன்பட்டுச்சான், இயேசு சாமியை சிலுவையில அறையிறதுக்காக மரத்தை தேடினாங்க, எங்கேயும் கிடைக்கல. பக்கத்துல பார்த்தா ஒரு பிளந்த ஒரு மரம் கிடந்துச்சு, காயப்பட்ட ஒரு மரம் கிடந்துச்சு. அந்த மரத்தை வெட்டி எடுத்து சிலுவை பண்ணி அந்த சிலுவையில இயேசு தொங்கி தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கையில கொடுத்தார். அது நிமித்தமா இன்னைக்கு உலக புகழ் பெற்ற சிலுவை மரமாக அது இன்றும் நிற்கிறது. எங்கே பார்த்தாலும் கடவுள் அடையாள சின்னமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கூட உங்க கனவுகள், ஆசைகள் நிராசைகளாய் மாறிவிட்டதுன்னு வருத்தப்படுறீங்களா? கடவுள் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உங்க வழியில அது நிறைவேறாம இருந்தாலும் வேற வழியில பெரிய திட்டம் கடவுள் வச்சிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், அவைகளை பூர்த்தி செய்து தருவார். சங்கீதம் 115:12 சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். You are not an afterthought for God, you are a pre-planned destiny from God. தூங்கி ஏந்திச்சு இந்த பிள்ளை எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு யோசிக்கிறவர் இல்ல, திட்டமிட்டு தான் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும், நேர்த்தியா நடக்கும், நீங்களும் பயன்படுவீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். Have a good day. God is mindful of you. Amen.